தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாருடைய குழந்தைகளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கணும்னு ஒரு ஜிஓ போட்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பள்ளி உழந்து 44 மாணவர்கள் மயக்க அடைந்து அவங்க வாந்தி எடுத்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழக இளைஞர்களை கொல்ல வேண்டும். கெமிக்கல் மதுபானங்கள், கெமிக்கல் தண்ணி, எல்லாத்துலயும் கெமிக்கல். இப்போ நேற்று பள்ளி விழுந்துச்சு, அந்த பள்ளிக்கூடத்தில் 44 மாணவர்கள் இருந்ததுனால அவங்களுக்கு யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்ல. இதே ஒரு 10 மாணவர்கள் இருந்தா நிச்சயம் இறந்து போயிருப்பாங்க. அப்ப அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும் போது இதை வச்சிருந்தாங்க. எப்படி திடீர்னு ஒரு 7000 கோடி ரூபாய் பணத்தை எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்ல போய் 5000 ரூபாய் போட்டாங்க? அந்த பணம் எங்க வந்துச்சு? அதான் பேசிக்கிறாங்க, அரசல் பரசலா எஸ்சி எஸ்டி பணம்னு. அதுல உண்மை இருக்கான்றது தெரியல. இந்த மாதிரி அதே பணத்தை எடுத்து இவங்க போராடுற மக்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து செஞ்சுக்கலாம்ல. சார் எஸ்சி எஸ்டி பணத்தை எடுத்து எப்படி சார் எல்லாத்துக்கும் இருப்பும் போல செலவு பண்ணணும்? அது அவங்களுக்கு இப்ப என்ன பண்ணீங்க? நமக்கு நாமே திட்டங்கிறது திமுக வாசகம் கிடையாது, அது நாடார் சமுதாயத்தோட வாசகம். நமக்கு நாமே திட்டத்தின் கீழே தான் நாடார்கள் பல ஊர்களில் கோயில்கள் கட்டினாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க. அதை திருடிக்கிட்டு போயிட்டாங்க திருட்டு திமுக. நமக்கு நாம திட்டத்தினுடைய முன்னோடிகள் நாடார்கள் என்பதுதான் வரலாறு. திமுகவை சேர்ந்த உடனே தனக்கு 3 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்த்த அதிமுகவுடைய நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இவருடைய படத்தை தூக்கி வீசுறாருன்னா அப்போ அவருக்கு என்ன இருக்கு? நன்றிங்கிற வார்த்தைக்கு தமிழர்களுக்கு அர்த்தம் தெரியாமல் போய்விட்டதா? சாதிய பகிர்வுகள் படுகொலை செஞ்சா அவங்கள போய் இவங்க பார்க்க மாட்டாங்க, அதுக்கு தீர்மானம் ஏற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு மக்கள் ரோட்ல இறங்கி போராடினாலும் நிவாரண தொகை கூட வழங்க மாட்டாங்க, ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் செல்ல மாட்டாங்க. ஃப்ரீயா கிளம்ப. ஆனால் ஈரான்ல யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் இவங்களால தாங்க முடியாது, வாயிலை வைத்து அடிச்சுக்குவாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். 44 மாணவர்கள் நேற்று தான் கல்விக்கு செலவழிச்சாங்க 1.5 கோடி ரூபாயில. சிறந்த சேவையை பாராட்டி அவங்களே வச்சாங்க. இன்னைக்கு பள்ளி விழுந்து 44 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல செய்தி தொலைக்காட்சிகள் இந்த செய்தியை ஒளிபரப்புறதுக்கே தயக்கப்படுறாங்க. எப்படி சென்று சேரும்? ஒரு அவலம் இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன? அரசு பள்ளி மாணவர்களை கிள்ளிக்கிரையாக நினைக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளி என்றாலே சேர்க்கக்கூடாது, அங்கே போனால் பசங்க கெட்டு போயிடுவாங்க, அங்கே போனால் பசங்க நல்லா படிக்க மாட்டாங்க, அங்கே போனால் கூட உள்ள நண்பர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் உளவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய நிகழ்வு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொருளாதார மோசடி இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்கேஜி சீட்டு இன்னைக்கு சிபிஎஸ்சியில் வாங்கினா 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளும் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சொந்த இடம் இருந்துச்சுன்னா விற்கிறது, இல்லை கடன் வாங்குறது, இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜிக்கே லட்சக்கணக்கிலே பீஸை வச்சு, அதுவும் குறிப்பாக இதில் அதிகமாக நடத்தக்கூடியதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் தான். இந்த மாதிரியான கல்வி கொள்ளையை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் செய்யக்கூடியதெல்லாம் யாரு? திமுகவை சேர்ந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் செத்தா என்ன, இருந்தா என்ன அப்படிங்கிற அடிப்படையில அந்த அளவுக்கு நினைக்குதான்றது இல்ல. பட் இது நான் கவனக்குறைவா எடுத்துக்கிறேன். ஒரு திட்டம் கொண்டு வருது, அந்த திட்டத்துக்கான முழு கிரெடிட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. மதிய உணவு திட்டத்தை செழுமையா நடத்துறோம், நாங்க இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்லி தட்டிக்கிறீங்க, விளம்பரம் பண்றீங்க, கல்விக்கு செலவழிக்கிறீங்களே. அந்த திட்டம் சரியாக நடக்கிறதா? தரமான உணவு சென்று சேர்கிற தொடர் குற்றச்சாட்டுகள் வருது. நான் அதை மட்டும் தான் பாக்குறேன். கொல்லணும்ன்ற பரவாயில்ல அப்படிங்கிற இப்ப தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாருடைய குழந்தைகளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கணும்னு ஒரு ஜிஓ போட்டிருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு பள்ளி உழந்து 44 மாணவர்கள் மயக்க அடைந்து அவங்க வாந்தி எடுத்து இந்த மாதிரி நிகழ்வு நடக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்ற புரியுதுல உங்களுக்கு? படிக்கக்கூடியவர்கள்லாம் ஏழை, ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள், நடுத்தர மக்கள் கூட சொல்ல முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள் தான் பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதாவது மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தது 1957 பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்துல. அன்னைக்கு இருந்த பொருளாதார சிக்கல் சூழல் இன்னைக்கு இருக்குங்கிறத உறுதிப்படுத்தும் வகையில இந்த திமுக ஆட்சியா இருக்கட்டும், இந்த ஆட்சிகள்ல
காலையில சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத மக்கள் இருக்கிறாங்கிறதுக்கு தான் காலை உணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 60 வருஷம் ஆட்சியில 60-70 வருஷம் ஆட்சியில ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அன்னைக்கு வந்து மத்தியான சாப்பாடு தான் போடுற ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாத மாணவர்கள் அங்க படிக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழக அரசு இந்த விஷயத்த பாக்குது. பெருமைக்கு விளம்பரத்துக்கு செலவழிக்கிறது, 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி வைக்கிறது, 3 கோடி ரூபாய் யாருங்க கேட்டா மக்கள் கடுமையா போராடிட்டு இருக்காங்க. சம்பள உயர்வு கேட்டு போராடுறாங்க, ஊதிய சபையெல்லாம் கேட்டு போராடுறாங்க. அதை நீங்க எதுவும் செய்யல. உங்களுடைய வெற்றி விளம்பரத்துக்கு டெய்லி காலைல பேப்பர் எடுத்தா முதல் பக்கத்துல வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க சின்ன விஷயம் செஞ்சா அந்த திட்டத்துக்கே 1 லட்ச ரூபாய் தான் செலவாகும்னு நினைக்கிறேன். அந்த செலவைக்கிறதுக்கே 2 லட்ச ரூபாய் செலவாகும் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு விளம்பரம் எவ்வளவு பண்றீங்க? அப்போ தமிழக அரசு, திராவிட மாடல் அரசு விளம்பரத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறதே தவிர இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை கவனம் செலுத்த. இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி நீங்க படிச்சீங்களா இல்லைன்னு தெரியல. டாஸ்மாக் கடைகளை அதிக அளவுக்கு இவங்க உருவாக்குறதுக்கு இவங்க வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் அதை மூடுறாங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம்? இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா நல்லது, இதை காரணம் காட்டி இன்னும் கொஞ்சம் பள்ளிக்கூடங்கள் நம்ம மூடலாம் அப்படிங்கிற மனப்பான்மையில இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு இருக்கு. இவங்க அதாவது ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல கல்வி முழுமையாக இலவசம், தண்ணீர் நம்மளாம் பைப்ல எல்லாம் தண்ணி அடிச்சு குடிச்சு பண்ணிக்கிற உங்களுக்கு ஞாபகம் இருக்கலன்னு தெரியல. தண்ணி அந்த அளவுக்கு தூய்மையாக சுத்தமாக கிடைச்சிது. மருத்துவம், கை மருந்தா இருக்கட்டும், சித்த மருந்தா இருக்கட்டும், ஆயுர்வேத மருந்தா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இதுல வந்து மருத்துவத்துல வந்து சிறந்த நாடு தமிழ்நாடு. இதெல்லாம் எப்ப இருந்துச்சு? முன்னாடி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தண்ணி வந்து நீங்க இலவசமா எங்க வாங்கி குடிக்க முடியுமா? குடிக்கிற தண்ணி சார் அதை இலவசமா வாங்கி குடிக்க முடியாது. வளர்ந்துருச்சு சார். அதே மாதிரி மினரல் வாட்டர் குடிக்கிற அளவுக்கு பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. அதனால சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் கிட்னில ஸ்டோன் வந்து எல்லாம் அதனால வேதனைகளையும் கருத்துல இருக்காங்க. கெமிக்கல்லாம் சாப்பிட்டு இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழக இளைஞர்களை கொல்ல வேண்டும், தமிழக இளைஞர்களை அழிக்க வேண்டும், தமிழக இளைஞர்களை ஒழித்து கட்ட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? கெமிக்கல் மதுபானங்கள், கெமிக்கல் தண்ணி, எல்லாத்துலயும் கெமிக்கல். இப்போ நேற்று பள்ளி விழுந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் 44 மாணவர்கள் இருந்ததுனால அவங்களுக்கு யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை. இதே ஒரு 10 மாணவர்கள் இருந்தா நிச்சயம் இறந்து போயிருப்பாங்க. அப்போ அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? கல்வித்துறைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து பெருமைக்கு நாங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்துட்டோம்ன்றீங்க, கேட்டா தாய் மாணவருங்கிறீங்க, நான் முதல்வன்றீங்க, இந்த மாதிரி அது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. யூபிஎஸ்சி தேர்வுல எவ்வளவு பேர்? மொத்தமே 53 பேர் தான். ஆனா 39 பேர் இதுல வந்தாங்கன்றாங்க. எப்படின்றதுன்னு தெரியல. தனியார் இல்ல, அது வந்து தனியார்கள் இருந்து அக்ரிமெண்ட் போட்டு நாங்களாம் அரசு இதுல படிச்சேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை வழக்கமா செய்யறேன். திமுகனாலே ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால திமுக. இப்ப நான் முதல்வன திட்டமா இருக்கட்டும், மடிக்கல்வி திட்டமா இருக்கட்டும், இதுல யாரு கொண்டு வந்தா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அதுக்கு வந்து இவங்க பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிப்போம். தலைவர்கள் பேரெல்லாம் மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டினாங்களா சார்? சரி, இப்போ சாம்பார் கதை வருவோம் சார். அது பெரிய நீண்ட கதை. சாம்பார் ஒரு நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு மிகப்பெரிய விழா நடக்குது. ஒரு மிகப்பெரிய பிரபலமான தொகுப்பாளினி சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க முத்தம் கொடுக்குறாங்க, மோதிரம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சுவையான சாம்பார் கொடுத்துட்டு இருந்தாங்களே, அப்படிதானே இருந்தது. அது என்ன பொய்யா இல்ல கட்டமைக்கப்பட்டதா இல்ல உண்மை நிலவரம் பள்ளி விழுந்த சாம்பாரா இருக்குது? தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கறதுல காஞ்சு போய் கல்லு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. என்னதான் நடக்குது? இதுல ஊழல் நடக்குதா? அதாவது சார், இவங்களுடைய நோக்கம் என்ன என்பது விளம்பரப்படுத்துதலுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டங்களை, காலை உணவு திட்டம்லாம் யாரும் கேட்கல. அவங்களாவே திடீர்னு காலை உணவு திட்டம் அப்படின்னு அவங்களுடைய விளம்பரத்துக்காக பண்றது. மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அரசு பள்ளி மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்தின மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம செய்திகளை படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் நல்லாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் என்ன பண்றாங்க? தனியார் கொண்டு போய் சேர்க்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்பது அரசு பள்ளிக்கூடங்கள் எத்தனையும் மூடப்பட வேண்டும். தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்க வச்சாதான் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் வரும், பொருளாதாரம் வரும். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கும்போது என்ன ஆகும்?
இப்ப இந்த 44 குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த நிகழ்வுகளை தமிழக மக்கள்கள் எல்லாம் படிக்கும் போது என்ன ஆகும்? அரசு பள்ளிக்கூடத்துல போய் சேர்ப்பாங்களா? இந்த பட்ஜெட்ல 50,000 கோடி 53,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க சார். கல்விக்காக, கல்வித்துறைக்காக ஒதுக்கியிருக்காங்க சார். ஸ்மார்ட் வகுப்பறைகள், இன்னும் ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னும் தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து என் பள்ளி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து செய்யறாங்களே சார். இதெல்லாம் எங்க போகுது? ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா பள்ளி விழுந்த சாம்பார், அது சமையலை செய்யறதுக்கான ஒரு கூடாரம் இல்லையா? மரத்தடியிலயோ இல்ல வேற பாதுகாப்பு இல்லாத இடத்துலயோ செய்யும் போதுதானே இது மாதிரி நடக்குது அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. சமையல் செய்யக்கூடியவர்கள் கண்ணு கருத்துமா பார்த்து இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது. ரெண்டாவது, அந்த இடம் நீங்க போய் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சமையல்காரர்களையும் போய் பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு மோசமான இடங்கள் எங்கேயுமே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? இதுல எல்லாம் கவனம் செலுத்தாம சும்மா விளம்பரம், நீங்க சொன்ன 53,000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா எதுக்கு ஒதுக்கலாங்க? என்ன பண்ணாங்க? எங்க போச்சு? என்னதான் பண்ணீங்க? அந்த பணம் அவங்க ஒதுக்கி விட்டார்கள். புரியுதா இல்லையா? ஒதுக்கி இருக்காங்க, ஆனா அதை செலவு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்களோட தேவைக்கு ஒதுக்கி இருக்காங்களே தவிர மக்கள் சேவைக்காக அதை செலவு பண்ணாங்களான்றதுக்கான புள்ளி விவரங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கிறோம். வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி கேட்டா எதிர்கட்சிகள் எப்படி வெள்ளை அறிக்கை கேட்கலாம்பாங்க. இப்ப கூட நடுவில் பாத்தீங்கன்னா அந்த கிண்டி பாலம் கட்டியிருக்காங்க, அந்த பாலம் ரொம்ப மோசமா இருக்குது, அந்த பாலம் ஆடுது, கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த அறிக்கைக்கு அப்புறம் அதை போய் ஆய்வு பண்றாங்க. சமதளமா இல்ல, குதிக்குது. நீங்க சொல்றது கிளாம்பாக்கம் இரும்பு நடைபாதை இல்ல, இதுதான் தொங்கி போச்சு, அது விழுந்துரும் சொன்னது விழாது. பட் ஆடிடுது, பல்ல ஆடி சரியாயிடும், பல்ல ஆடிட்டு இருக்கு, உழாது. அதான் சார் இப்பதான் திறந்தது. முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய சாதனைகளில் முக்கியமாக சாதனையாக இந்த பாலம் திறந்தது சொல்லப்படுகிறது. இந்த பாலத்துல இந்த மாதிரி நிலைமை அப்படிங்கிறது இவங்களுடைய ஊழல் ஆட்சிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அதுக்கு மேல கான்கிரீட் போட்டவன் சார், கான்கிரீட் மேல தார் போட்டோம். அதாவது உலக வரலாற்றிலேயே கான்கிரீட் பாலம் கட்டினை ஒரு வாரத்துல மேல தார் ஊத்தி பாலம் போடுற ஒரே அறிவு சார்ந்த மக்கள் எங்க இருக்காங்க? திராவிட மாடல் ஆட்சியில தான் இருக்காங்க. அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள், அமைச்சர்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் மாணவர்கள் மீது இவர்களுக்கு உண்மையாக நலன் இருந்திருந்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குமா? நடக்காது. 53,000 கோடி ரூபாய் இவங்க ஒதுக்கி இருக்காங்கன்னா அதுக்கு உண்மையாகவே அந்த பள்ளி மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு சரியான முறையில செலவு செய்தால் எந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். பேரளவுக்கு தேர்தல் வருகிறது, நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தானே இருக்கு. இப்போ எங்ககிட்ட நிதி இல்லை, பணம் இல்லை, மத்திய அரசு தரல, அப்படி தரல, இப்படி தரல நிறைய சொன்னாங்க. அதான் மக்கள்லாம் போராடிட்டு இருக்கும்போது இப்பவும் போராடிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும் போது இதை சொன்னாங்க. எப்படி திடீர்னு ஒரு 7,000 கோடி ரூபாய் பணத்தை எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்ல போய் 5,000 ரூபாய் போட்டாங்க? அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? அதான் பேசிக்கிறாங்க அரசல் பொருசலா, SC ST பணம்னு. அதுல உண்மை இருக்கான்றது தெரியல. அப்போ இந்த மாதிரி அதே பணத்தை எடுத்து இவங்க போராடுற மக்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு செஞ்சுக்கலாம்ல சார். SC ST பணத்தை எடுத்து எப்படி சார் எல்லாத்துக்கும் இருப்பும் போல செலவு பண்ணணும்? அது அவங்களுக்கு இப்ப என்ன பண்ணீங்க? அது தப்பு சார். அது இப்ப என்ன பண்ணீங்க? அதே பணத்தை தானே எல்லாத்துக்கும் தானே போட்டீங்க. இப்ப SC ST மக்களுக்கு மட்டும் தான் பணம் போட்டாங்களா? அது தப்பு, அதுவே தப்பு. அப்ப தப்பு இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஓட்டுக்கு மறைமுகமாக 5,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கறதுக்கு செலவுக்கூடிய பணத்தை மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு இல்ல செவிலியர்களுக்கு இந்த மாதிரி ஆளுகள் கொடுத்துருக்கலாங்கிறது சொல்றான். தப்பு தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நீங்க தப்பு செய்யறீங்க, அந்த தப்பை ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாக செய்ய வேண்டியதுனா நீங்க வாக்கு வாங்கணுங்கிற அடிப்படையில செயல்படுறது ஏன் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வியா இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கான உணவுல ஏற்படக்கூடிய குறைகள் அப்படின்றத பேசணும். இப்ப அடுத்தது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு டெய்லி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. மத்திய அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம், அவருடைய வீட்டுல பெட்ரோல் குண்டு வீசி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு நிலைமை இதுதானா? உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத நிலையில தான் சட்டம் ஒழுங்கு இருக்கான்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன நடக்குது? அதாவது சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறதுக்கு நாங்குநேரி சம்பவம். நாங்குநேரியில் அப்பாவி பொதுமக்களை ஊருக்குள்ள புகுந்து சாதிய பயங்கரவாதிகள் வெட்டின காட்சிகள்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது மானாமதுரை பக்கத்தில் அதே ஃபார்முலா 3 பைக்கு 9 பேர் கண்ணில் கிடைக்கக்கூடிய பட்டியலின மக்களை வெட்டின நிகழ்வுகளை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதே மானாமதுரை பகுதியில் ஒரு வழக்கில் ஒரு பையனை பிடிச்சிட்டு போகிறாங்க. லாக்அப் டெத்து திமுக ஆட்சியில் இது வரைக்கும் 27 நடந்துருச்சு இந்த டெத்தோட. அப்போ இதுல அஜித்குமார் கொலைகளுக்கு, இந்த மாதிரி கொலைகளுக்கு மக்கள் போராடி பல அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க,
இது வந்து மக்கள்கிட்ட போய் செய்யுது. 27 டெத்துல 2 டெத்து மட்டும்தான் மக்களால விழிப்புணர்வா பார்க்கப்படுது. 25 டெத்து கிடையாது. அப்போ காவல்துறை சரிவர செயல்படவில்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதற்கு உச்சகட்டமாக முன்னாள் நிதி மந்திரி, இந்தியாவில் முக்கியமான நிதி மந்திரியாக இருந்தக்கூடிய ப. சிதம்பரம் அவர்களுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்ட காரைக்குடியில பெட்ரோல் குண்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழக காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாடு காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் காவல்துறை விஷயத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் டிஜிபியே தமிழ்நாடு நியமிக்கல அப்படிங்கிறது ஒரு மக்கள் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் கேள்வி அரசியல்வாதி விஜய் கூட கேட்டிருந்தாரு, ஏன்னா ஒரு டிஜிபி கூட உங்களால நியமிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம பார்த்தோம். அப்போ டிஜிபி நியமிக்கிறதுல என்ன ஒரு இவ்வளவு எதுக்கு இந்த ஆட்சியில மட்டும் இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனை? வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பேரை பரிந்துரை பண்ணுவாங்க, அதுல ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரை பரிந்துரை பண்றதுக்கு இவங்ககிட்ட ஆள் இல்லையா, இல்ல நமக்கு தோதான ஆட்கள் இல்லை, அதனால பொறுப்பு டிஜிபிங்கிற பேர்ல சும்மா இதை வச்சு இப்படி ஒப்பே தூங்குவான் அப்படிங்கிற மாதிரி செயல்படுறாங்களாங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. அப்போ டிஜிபியே நியமிக்க முடியாத காவல்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது, இயல்பா நடந்துகிட்டே வருது. ஒண்ணு இல்லை சார், 10 நாளுக்குள்ள நடந்த சம்பவங்கள்லாம் வரிசையா பாருங்க, இப்படி நடக்குது. இதுல என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, அவர் எம்பி மக்களுடைய பிரதிநிதியா இருக்காரு, அவர் வீட்டிலேயே போய் பெட்ரோல் கொண்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப சாமானிய மக்கள், சாதாரண மக்கள், பொதுமக்கள், அப்ப சமூக விரோதிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? இப்ப இதோட பின்னணி என்னன்னு தெரியாது, மோட்டிவேஷன் என்னன்னு தெரியாது, இது எதுவானாலும் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவருடைய மகன் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிற ஒரு வீட்டில், அவருடைய அலுவலகத்தில் இந்த மாதிரி பெட்ரோல் பண்டு வீசுங்கிறது தமிழகத்தில் காவல்துறை சரிவர செயல்படவில்லை என்பதின் ஒரு அடுத்த கட்ட பகுதியாக தான் நம்ம பாக்குறோம். அதிமுக அதனாலதான் சில தினங்களுக்கு முன்பு நமக்கு நாமே அப்படின்ற ஒரு திட்டத்தை பண்ண, அது ஆக்சுவலா திமுக வாசகம். அது என்னன்னா, நமக்கு நாமே பாதுகாப்பு, நீங்க உயிரோட வரணும்னா நீங்களே பாதுகாப்பு, நீங்களே கரெக்டா வந்துங்கன்ற மாதிரியான ஒரு பிரச்சனை. நமக்கு நாமே திட்டங்கிறது திமுக வாசகம் கிடையாது, அது நாடார் சமுதாயத்துடைய வாசகம். நமக்கு நாமே திட்டத்தின் கீழே தான் நாடார்கள் பல ஊர்கள்ல கோயில்கள் கட்டினாங்க, பள்ளிக்கூடம் கட்டினாங்க, அதை திருடிக்கிட்டு போயிட்டாங்க திருட்டு திமுக. நமக்கு நாம திட்டத்தினுடைய முன்னோடிகள் நாடார்கள் என்பதுதான் வரலாறு. புரியுது அவங்களுக்கு? அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் என்னால சொல்ல முடியும். திமுக அவங்களுக்குன்னு எந்த திட்டமே அவங்களுக்கு தெரியாது சார். அடுத்தவங்களுடைய திட்டத்தை திருடிக் கொள்வார்கள், அடுத்தவர்களுடைய திட்டத்தை எடுத்துக்கொள்வார்கள், அடுத்தவர்களுடைய திட்டத்தில் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. இதை அடுத்த ஒரு பெரிய தலைவரோட பேர் இருந்தா அந்த தலைவர் பேரை மறைச்சிட்டு கருணாநிதி பேர் வைப்பாங்க, அண்ணா பேரையே மறைச்சிட்டு கருணாநிதி பேரை வச்சுட்டாங்கன்னு சொல்லி திருத்தணியில் ஒரு பல பிரச்சனை ஓடி இருக்கு. கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணாவுக்கே இதுதான் நிலைமைன்னா அப்புறம் வேற தலைவர்களும் என்ன நிலைமை நடக்கும்ங்கிறது நீங்க பாத்துங்க சார். அதாவது நடைபெறக்கூடிய ஆட்சியில நடைபெறக்கூடிய ஒரு குறைகளை, குற்றங்களை சொல்லக்கூடிய விஷயம், பெரிய அளவுக்கு விஷயம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதை ஓவர்டேக் பண்ற அளவுக்கான திமுகவுக்கான சாதகமான ஒரு விஷயங்களும் கிடைச்சிருது. என்னன்னா, சிலிண்டர் கிடைக்கல சார். எங்கேயுமே ஹோட்டல்லாம் சிலிண்டர் இல்ல, சாப்பாடு இல்ல, மக்கள் அல்லல் விடுறாங்க. மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு, ஏன் பாஜக இந்த மாதிரி பண்ணுது, வெளியுறவு கொள்கை என்ன ஆச்சு, சிலிண்டர் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்களே சார். இல்ல, அவங்களோட வருத்தம் நியாயம் தான். ஏன்னா இங்க தமிழ் வருத்தம், போராட்டம், கண்டனம் எல்லாமே பண்றாங்களே. அவங்க வருத்தம், தமிழ்நாட்டுல சாதிய பகிர்வதில் படுகொலை செஞ்சா அவங்கள போய் இவங்க பார்க்க மாட்டாங்க, அதுக்கு தீர்மானம் ஏற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு மக்கள் ரோட்ல இறங்கி போராடினாலும் நிவாரண தொகை கூட வழங்க மாட்டாங்க, ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் செல்ல மாட்டாங்க, ஃப்ரீயா கிளம்ப. ஆனால் ஈரான்ல யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் இவங்களால தாங்க முடியாது, திரும்பி அழுவாங்க, வாயிலை வைத்து அடிச்சுக்குவாங்க. ஏன்னா ஃபண்டு இவங்களுக்கு கொடுக்குறது அவங்கதான். அவங்களுக்கு அந்த மாதிரி கதறலையும் கத்தலையும் நம்ம பார்க்க முடியாது. ஈரான் போர் நடக்குது, ரஷ்யாவில இருந்தும் ஈரான் நாங்கள் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ரஷ்யா சில செய்தி சொல்றாங்க, அமெரிக்கா ஒன்று சொல்லி, இதெல்லாம் வெளியுறவு கொள்கையில் உள்ள விஷயங்கள். இது போர் நடக்கும்போது எந்த நாட்டில் போர் நடந்தாலும், உக்ரைன்ல போர் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன தாக்கம் வரும், ஈரான்ல நடந்தாலும் வரும், எங்க நடந்தாலும் இது வர்றதுதான். இது இயல்பு தான். ஒன்றும் இல்லை, முட்டை எத்தனையோ கோடி முட்டைகள் தேங்கி விட்டதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அங்க போர் நடக்கிறதுக்கு நம்ம முட்டை இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு இயல்பா. அப்போ அங்க போர் நடந்தால் முட்டை அங்க கொண்டு போக முடியாது, அந்த விற்பனை செய்யக்கூடிய முட்டை இங்க பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தான் இது, அங்க போர் நடந்துட்டு இருக்கு, அங்கிருந்து வரக்கூடிய கேஸோ இந்த மாதிரி ஐட்டங்களும் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளவுதான்.
இது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இவங்ககிட்ட அரசியல் செய்யறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல. கூட்டணி கட்சி முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, எல்லாம் இதுதான் அறிக்கை. சிலிண்டர் தட்டுப்பாடு இதேதான். அதை தாண்டி வேற விஷயம் எதுவுமே இல்ல. தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது. அப்படியே அமைதி பூங்காவா இருக்கு. அதாவது சார், மத்திய அரசு தவறு செய்து விட்டது, மத்திய அரசு கேஸ் தரல, இதெல்லாம் பேசணும். இப்ப அடுத்து ஹிந்தில ஒழிக்க வருவாங்க பாத்தீங்களா உங்களுக்கு. ஹிந்தி ஒழிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு வந்து ஆட்சியில் இருக்க முடியும். தெருவுக்கு தெரு, ரோட்டுக்கு ரோடு சிபிஎஸ்இ ஸ்கூலை திறந்து வச்சு ஹிந்தி எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். ஆனா இவங்க வந்து இப்பதான் ஹிந்தி ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவைக்குரியது. இதெல்லாம் ஒரு காலத்துல 65 நடந்துச்சுன்னா அன்னைக்கு இருக்கிற சூழல் வேற. இன்னைக்கு ஹிந்திக்காரன் வந்து உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஒரு ஹோட்டல்லையும், மல்லிகை கடையிலையும், பீடா கடையிலையும், பங்க் கடையிலையும், தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் வரை ஹிந்திக்காரன் வந்து அவன் தமிழ் கத்துக்கல, அவன் தமிழர்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சொல்ல போனா தண்ணி பாட்டிலேயே பாணி அப்படின்னு வைக்கிறான். தண்ணி பாட்டில தமிழ்ல பாணின்னு போட்டு வைக்கிறான். ஹிந்தில சொல்லிருக்காரு சார். இல்ல அதான் ஹிந்தி போனா நீங்க வானவில் எழுத தேவையில்ல, ரே இ இன் போ எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க. பாணிங்கிற வார்த்தை தண்ணீர் ஆகி போச்சு தமிழ்நாட்டுல. இதுதான் இவனுக்கு ஹிந்தியை ஒழிச்ச லட்சணம். நீங்க சொன்னதான் ரெயின்போன்னு சொல்லி வானவில் எழுதினாலும் தப்பு, பாணின்னு தமிழ் எழுதிட்டா தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல், ஒரு ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து 23வது புலிகேசியுடைய ஆட்சி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டிய காவல்துறை தலைமை இயக்குனரே பொறுப்பு இயக்குனராக இருக்கிறதுனால இது வந்து மேலும் தொடருது. ஏன்னா யாரும் ரொம்ப போல்டா நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம். பல்வேறு நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக திமுக செயல்படுவது மாதிரி தெரிஞ்சாலும் கூட திமுகவால் காவல்துறையினால் சுதந்திரமாக எதுவும் செயல்பட முடியலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நான் அதான் மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை மறுநாள் என்ன நடக்குமோ. ஒரு சைடில் பார்த்தா 7 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு கிழவி வரைக்கும் பாலியல் தொந்தரவு ஆளாகிறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தா சாதிய பயங்கரவாதிகள் ஊருக்குள்ள போந்து கள்ள கலக்கிறலாம் வெட்டுறான். இன்னொரு சைடில் பார்த்தா கஞ்சா வியாபாரிகள், போதைப் பொருள் ஆசாமிகளால் பெரிய பிரச்சனை பொதுமக்களுக்கு. இன்னொரு சைடில் பார்த்தா ஒரே போராட்டமா இருக்கு, ரோட்ல நடமாட முடியல மக்கள். தமிழக நாடு அரசை எதிர்த்து தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைடில் பார்த்தா நடிகருக்கும் கட்சி தலைவருக்கும் கள்ளக்காதல்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அப்போ தமிழர்கள் என்னதாங்க செய்வாங்க? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நாங்கள் என்னதான் பண்றது? முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்க போய் திமுக இருக்காரு. உயர் பதவி கொடுக்கப்பட்டது. சமீபத்துல மதுரையை குலுங்குற அளவுக்கான ஒரு பெரிய மாநாடு நடத்தி இருந்தார். 10 லட்சம் பேர்னு சொல்றாங்க. ஒரு 2 லட்சம் பேர்த்த விட்டுட்டாங்களான்னு தெரியல. என்னன்னா அவர் தன்னுடைய வீட்டுல மீண்டும் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அவரோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை மாட்டியிருப்பதாகவும், கடைசி மகன் தன்னுடைய பையன் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகவும், நீங்க ஒண்ணு தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கணும், இல்லைன்னா அமைதியா இருந்திருக்கணும்னு சொல்லி ஏதோ சில கருத்துக்கள் பதிவிட்டதாகவும் பத்திரிகை செய்திகள் வருகின்றனவே. அதாவது சார், இது வந்து அப்பா பையன் வெவ்வேறு கட்சியில இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு வீட்டுல குடும்பத்தில் நடக்கிறது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த படத்தை எடுத்தது வச்சது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கணும். திமுகவில் சேர்ந்த உடனே தனக்கு 3 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்த அழகு பார்த்த அதிமுகவுடைய நிறுவன தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இவருடைய படத்தை தூக்கி வீசுறாருன்னா அப்போ அவருக்கு என்ன இருக்கு? நன்றிங்கிற வார்த்தைக்கு தமிழர்களுக்கு அர்த்தம் தெரியாமல் போய்விட்டதா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் போட்டோ இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வாங்கக்கூடிய ஓட்டு கூட வாங்க முடியாது. நன்றி கெட்ட ஒருத்தர் பன்னீர்செல்வத்துக்கு உங்கள் வாக்கா, முதலமைச்சர் பதவியை 3 முறை கொடுத்து அழகு பார்த்த அதிமுகவுக்கு துரோகம் செய்த நன்றி கெட்ட பன்னீர்செல்வத்துக்கு உங்கள் வாக்கான்னு கேட்டுருவாங்க. அப்படிங்கும்போது இல்ல எனக்கு இபிஎஸ் மேல உள்ள நெருக்கடி காரணமாக தான் நான் போயிட்டேன், அதனால மறுபடியும் பாருங்க நான் தெய்வம் மாதிரி வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன் அம்மாவையும் எம்ஜிஆரையும் அப்படின்னு சொல்லலாங்கிற அடிப்படையில் அதை செஞ்சிருக்கலாம். இந்த போட்டோ வச்சதே ஒரு சுயநல அரசியல் தான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் விஜய் போட்டோ எடுத்துட்டு அம்மா போட்டோ மறுபடியும் வச்சுட்டாருன்றது அந்த பக்கம் ஒரு பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் இவரும் மறுபடியும் போட்டோ எடுத்துட்டு விஜய் வச்சாரு. இப்ப விஜய் எடுத்துட்டு மறுபடியும் அம்மா போட்டோ வச்சு இவங்களுக்கு வந்து அதாவது அரசியல்வாதிகளுக்கு என்னன்னா இவங்க எல்லாம் யாரு சார் இல்ல அவங்களுக்கு வந்து இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தேவை, உங்களை வச்சு எங்களுக்கு பயனடைஞ்சா நாங்க அந்த சட்டையை போட்டுக்கிடுவோம், அந்த கரை வெட்டி கட்டிக்கிடுவோம். மற்றபடிக்கு எங்களுக்கு வெக்கம், சூடு, சொர்ணம், மான, ரோசம் எதுவுமே கிடையாது. எங்களுடைய ஒரே நோக்கம் பதவியில இருக்கணும்,
பதவியில இருக்கணும், பதவியில இருந்து பல கோடிகளை கொள்ளையடிக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக எதிர்காலம் இருந்தாலும் சரி, துரோகி காலம் இருந்தாலும் சரி, எவன் காலம் இருந்தாலும் சரி, யார் காலில் விழுந்து வேணாலும், எந்த கலருக்கு வேணாலும் நாங்க மாறுவோம். பச்சோந்திகளுக்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வியாதிகள் தான் இந்த பன்னீர்செல்வம் போன்ற நபர்கள் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.